லைனிங் ஜாக்கெட்டு தைக்கிறத காட்டுறேன் பாருங்கள். நம்ம லைனிங் இந்த நான் போடுறது மாதிரியே போடணும். லைனிங் ஜாக்கெட் துணியை கீழே வச்சு மேலே லைனிங் துணியை போட்டு சுற்றி கழுத்தில் சுற்றி அப்படியே அடித்து வரணும். அடித்து அதை எப்படி வெட்டியிருக்கணும், நம்ம லைனிங் ஜாக்கெட் அளவுப்படி தான் கொண்டு வரணும் கழுத்து ரவுண்டெல்லாம். ஏன்னா நம்ம வந்து கீழே ஒரிஜினல் துணியை வந்து கூடமாட விட்டுவோம். அதனால் தைக்கையில் லைனிங் துணி எப்படி கரெக்டாக கழுத்துக்கெலாம் வருதோ அதே மாதிரி போட்டு விட்டு அதே மாதிரி தைச்சி பெரட்டி எப்படி அடிக்கிறேன் பாருங்கள். கழுத்தை திருப்பி விட்டு லைனிங் மேலேயே உள் தையல் போடணும். இப்போ போட்டு வர்றது லைனிங் துணியில் தான் போடுறேன். அந்த மாதிரி விட்டு பெரட்டையில் கழுத்து வந்து நம்மளுக்கு அழகாக வந்து பெரண்டு அழகாக வருவாங்க. திருப்பி ரொம்ப நேரம் ஆகும்னு தான் நான் ஓட விட்டு காட்டுறேன், ஏன்னா மெதுவாக ஓடுமேன்னு. அதுக்கு மேலே மிதி தையல், இதை அமுக்கு தையல்னு சொல்லுவோம். இதை அப்படியே போட்டு 2 தையல் அந்த கரை பிசுரை ஒட்டி ஒரு தையல் அடிக்கணும். அதுக்கடுத்து ஒரு 1/4 இன்ச்சு அளவில் கரெக்டாக 1/4 இன்ச்சு அளவில் ஒரு பட்டி தையல் அடிக்கணும். அப்போ தான் கழுத்து வந்து ஸ்ட்ராங்காக வரும். இப்போ ஒரு அடி தான் அடிச்சிருக்கேன். லைனிங் மேலே சுற்றி அடித்து வரேன். தச்சு முடித்தோடனே கழுத்துக்கு மறுபடியும் ஒரு அடி அடிக்கணும். கொஞ்சம் தள்ளி பட்டையாக வர்ற மாதிரி 1/4 இன்ச்சு அளவுக்கு அடிக்கணும். இது வந்து நம்ம தைய துணியில் கரெக்டாக போட்டு பெரட்டி அடிக்கணும். எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அதே போல் தான் செய்யணும். அதே போல் தைச்சு வாங்க. நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன், யாரும் சொல்லாததை நான் பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் இன்னும் சொல்லி கொடுக்குறதா இருந்தால் பொறுமைனா வீட்டில் தைக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஓட விட்ருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் யாரும் உங்களுக்கு தேவையானது எப்படி சொல்லித்தரணும்னு சொன்னீங்கன்னா அதே போல் நான் சொல்லித்தரேன். திருப்பி அடிச்சுட்டு அந்த பிசுரை அந்த லைனிங் துணி வந்து அளவுக்கு மேலே உள்ள துணியை பூரா வெட்டி விட்டுறணும். ஏன்னா அந்த ஒட்டு கொடுத்தேன் பார்த்தீங்களா, முதுகில் கொஞ்சம் நான் ஜாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, அதனால் ஒட்டு கொடுத்த துணி இது. அதை பூரா வெட்டி கழிக்கிறேன். நம்ம லைனிங் அளவுலையே மேலே வர்ற துணிகளை பூரா கழிச்சிடணும். 1/4 இன்ச்சு அளவில் மடிக்க வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு விட்டோம்ல, அதில் 1/2 இன்ச்சு மடித்து அடிச்சிடணும். அரை இன்ச்சியை மடித்து அடிச்சுட்டு மறுபடியும் 1 இன்ச்சுக்கு மறுபடியும் ஒரு தையல். அப்படியே தைச்சி வந்து ஏன்னா நீட்டாக இருக்கும். இந்த பிசுரை பூரா கழிச்சிடணும். எல்லா ஜாக்கெட்டில் பின்புறம் முன்புறம் எந்த சுற்றி வர்ற தையல் துணியை பூரா பிசுறு துணியை பூரா வெட்டி எடுத்துடணும். லைனிங் துணி அளவில் எல்லா துணியும் வெட்டி எடுத்துகிட்டு நம்ம ஜாக்கெட் துணி எக்ஸ்ட்ரா வரும் பூரா தைச்சிட்டு இப்போ டாட்டை நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த கரெக்டாக தோல் பொட்டியை கரெக்டாக பிடிச்சி பாதி பிடிச்சி கரெக்டாக அந்த அளவுக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சி விட்றணும் மார்க் பண்ணி. அது ஒரு 4 இன்ச்சு இல்லைன்னா 3/2 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம். வளர்த்தியானவங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு பிடிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 பிடிக்கலாம். இந்த தைச்சிட்டே பேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்கா? இதுதான். அடுத்து வந்து முன் பேக் தைக்கிறத பாருங்கள். முன்னாலேயும் அதே மாதிரி போட்டு தைக்கிறேன். அதையும் பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு. லைனிங் மேலே போட்டு அடிச்சிடணும். சுற்றி அடிச்சுட்டு அமுக்கு தையல் மறுபடியும் அதே மாதிரி நாம் எப்படி பேக்கில் தைச்சோமோ அதே போல் முன் கிராஸுக்கும் தைச்சிடணும்.
அப்படியே அடித்து அப்படியே பெரட்டுங்க. லென்த்தாக ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு போல் பெரட்டி ஜாக்கெட்டை பெரட்டி விட்டு அதுக்கு மேலே அமுக்கு தையல் அது ஓரத்துலேயே அடித்து வரணும். ரெண்டாவது தையல் போட்டு கொஞ்சம் 1/4 இன்ச்சு அளவுக்கு தள்ளி ஓரத்தில் ஒரு தையல், 1/4 இன்ச்சு அளவில் ஒரு தையல். அதே போல் சுற்றி லைனிங்கில் சுற்றி அடிச்சுட்டு பிசுரை பூரா கட் பண்ணிட வேண்டியதான். காரணத்தை கொண்டு அந்த லைனிங் துணி அளவுலேயே தான் தைக்கணும். நம்ம போட்டு வெட்டுற துணி மேலே வர்ற துணி மேலே போட்டு அந்த அளவுக்கு எப்பயுமே தைச்சிடக்கூடாது. நம்ம லைனிங் துணி என்ன கரெக்டான அளவு லைனிங்கை வெட்டிக்கிட்டு போடுற துணி தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த வர்ற பிசுரை பூரா எடுத்துடணும், கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. அதே போல் டாட்டுக்கு நம்ம குறித்து வச்சுருந்தேன் பார்த்தியலா, அதே போல் 2.5 இன்ச்சியை தள்ளி விட்டு தைக்க வேண்டியதான். அந்த அளவில் டாட்டை பிடிக்கணும். டாட் பிடிக்கிறேன் பாருங்கள். சைடு டாட்டு ஒரு 1.25 இன்ச்சு புள்ளி உயரத்துக்கு டாட்டு அந்த முனகை பிடிச்சி வரணும். 3 மூலையிலையும் வரையில் இந்த இதுக்கு 1.25 இன்ச்சு தூரம் இருந்தால் போதும். ரொம்ப கிட்டன்ஸை பிடிச்சிங்கன்னா முன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாக்கெட்டு போடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 பிடிச்சிக்குங்க, தையல் பிரிஞ்சிடும். அதனால் எல்லாத்துலேயுமே 2 அடி. இப்போ நம்ம பட்டியை ஜாயிண்ட் பண்ணணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பட்டி துணி தைக்க போகிறேன் அடுத்து. கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லபடியாக தைக்கலாம். அழகாக பொறுமையாக போட்டு எப்படி தைக்கிறோம் என்ன செய்கிறோம்னு பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள்.
கேமரா வந்துட்டு முன்னால் வச்சதுனால கொஞ்சமாக தெரியுது. அடுத்ததுலாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லி கொடுப்பேன். கம்மியானா கொஞ்சம் வேகமாக போகிறது மாதிரி காட்ட வேண்டியதான். இப்படி ஓடுறதுனால தைக்காதவோ முத தைக்கிறவங்க பொறுமையாக பார்ப்பீங்க. பார்த்தவங்களுக்கு தைக்கிறவங்களுக்கு என்னடா இவ்வளோ நேரம் ஓட்டுறாங்களே அப்படின்னு நினைவு வரும். நான் வந்து தைக்க தெரியாதவங்களுக்குத்தான் நான் இவ்வளோ லைட்டாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பொறுமையாக கேமராவை போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த பட்டி துணியை டாட் அடிக்கணும் சேர்த்து. பாருங்க, இந்த மாதிரி சேர்த்துடணும். இதிலெல்லாம் கவனமாக நம்ம தைச்சி வரணும். கீழே வந்து அதுக்கு சட்டை வருது, ஒரு பக்குக்கு வந்து கீழே சட்டை மேலே பட்டி வரும், ஒன்றுக்கு வந்து கீழே பட்டி வந்து மேலே சட்டை துணி வரும். வருது பற்றியெல்லாம் அளவு பிறண்டு போகாமல் அடையாளத்துக்கு சொல்கிறேன். ஒன்று ஜாக்கெட்டு கீழே மேலே பட்டி, ஒன்று வந்து பட்டி கீழே மேலே ஜாக்கெட்டு. அப்படி வந்தால் தான் நம்ம 2 பக்கத்துக்கும் சரியாக வரும். இந்த 2.5 இன்ச்சு பட்டி கொக்கி பட்டிக்கு வந்து இந்த பட்டிக்கு வந்து ஊக்கு பட்டிக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சா போதும் துணி. கொக்கி பட்டிக்கு வந்து 2.5. பாருங்கள், தைச்சிட்டேன். கை கோர்க்கிறது இதுதான். கை கோர்த்த வீடியோவில் காட்டலை. இந்த மாதிரி வந்துடும். நல்லா இருக்கா சட்டை? பாருங்கள். இதே போல் நீங்கள் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.